ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷிதா கார்த்திக் பேசுகிறேன். என்னடா இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு ஃபேண்ட்டை ஒரு டிஷர்ட்டோட. எஸ், இன்றைக்கி இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து சாரீஸை வேர் பண்ண போகிறோம். இதில் எப்படி வேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், இதில் தான் வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறேன். அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஒரு ஃபேன் ஷர்ட் அந்த மாதிரிலாம் வந்து எப்படி வேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு 4-5 பேர் தான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஷர்ட்டு தான் கரெக்டாக என் உடம்பளவு கரெக்டாக நான் வந்து ஃபுல் ஹேண்டாக எடுத்திருக்கேன். சரிங்களா? அதை வந்து லைட்டாக எனக்கு ஹிப்பு தெரிகிற மாதிரி மட்டும் நம்ம ஜாக்கெட் வேர் பண்ணுவோம்ல, அந்த டைப் ஆப்பில் வந்து நல்லா ஒன்று போல் வந்து அதை சுருட்டிக்கிட்டேன். அப்படி நம்ம சுருட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டும் போது, ஏன்னா நம்ம டைட்னஸ்ஸாக நான் போடுறோம் டிஷர்ட் வந்து அப்படின்னும் போது நம்ம டைட்டாக அங்கே நின்றுக்கிறோம். கரெக்டாக ஒன்று போல் வந்து அதை சுருட்டி கொண்டு வரணும். முன்னாடி பின்னாடியும் அப்படி நம்ம பார்க்குறப்ப ஒன்று போல் சுருட்டி கொண்டு வரணும். எனக்கு பின்னாடி லுக்கு நீங்கள் பார்த்தாலும் தெரியும், கரெக்டாக ஒன்று போல் இருக்கா. கரெக்டாக அந்த ஒரு லைட்டாக மட்டும் கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று போல் சுருட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியும் பின்னாடி ஹிப்பை வந்து ஒன்று போல் தெரியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் இப்படி இழுத்ததாக இருக்குல்ல, அதனால் வந்து கொஞ்சம் ஒரு சேஃப்டி பின் மட்டும் வந்து நான் லைட்டாக வந்து குத்திக்கிறேன். கொஞ்சம் லூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா நம்ம சுட்டுட்டு லைட்டாக நிற்கிது. இருந்தாலும் ஒரு பின் குத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதனால் சேஃப்டி பின் வந்து நான் வந்து குத்திக்கிட்டேன். இப்போ தெரியும் என்னோடய ஜாக்கெட்டு, என்னோடய கை லென்த்து, என்னோடய ஜாக்கெட் இது ரெடி ஆகிடுச்சு. டிஷர்ட் இதுலேயும் கரெக்டாக இருக்கா. என்னோடய ப்ளவுஸ் எதுவுமே வந்து இந்த சைஸில் தான் நான் போடுவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த சாரீ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு மேட்சிங்கான ஒரு கான்ட்ராஸ்ட் சாரீ இதில் வந்து நான் வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டார்க் கலரில் வந்து டார்க் ப்ளூ கலரில் வந்து நான் வந்து சாரீ சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்தளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம ப்ளீட்டு நம்ம பின் பண்ணுறது எல்லாமே வந்து கரெக்டாக அந்த சாரீ இதில் வந்து நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட்டாக நிற்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபேண்ட்டு இந்த டிஷர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம அது கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்குது, இல்லை எந்த இடத்துல லூஸாக இருக்குது, நம்ம டைட்டாக போடணும். லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை பின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளீட் வந்து முந்திக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் லைன் மட்டும்தான் இந்த ப்ளூக்கு. அந்த பார்டர் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அந்த சாண்டல் இது கலந்தால் அப்படி இருக்கும், அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு அதிலே வந்து லைட் ஜமிக்க இந்த ஒர்க்கஸ் கொடுத்து இது வந்து அது ஒரு இந்த சாரீக்கே வந்து ஒரு லுக்குன்னு சொல்லலாம். மை ஃபேவரட் சாரீ அண்ட் கலர்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளீட் எடுத்து கீழே உள்ள முந்திக்கு ப்ளீட் எடுக்கணும். ப்ளீட் மெதுவாக ஒன்று ஓலை எடுத்து அந்த ப்ளீட் ஒன்று ஓலை எடுத்துட்டு சேஃப்டி பின் வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ப்ளீட் வந்து இதில் வந்து நல்லா அழகாக நீட்டாக விலகும். அதுக்கப்புறமா நம்ம சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, ப்ளீட் எடுத்து பின் பண்ணிவிட்டு அப்போ அந்த டைமில் வந்து நம்மளோட ஃபேண்ட் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது டைட்டாக இருக்கிற ஃபேண்ட்டை லூஸ், ஏன்னா நம்மளோட ப்ளீட் வந்து அதிகமாக எடுக்கும்போது அந்த லூஸ்னஸ் கொடுக்கும் அந்த ஃபேண்ட்டுக்கு வந்து. அந்த மாதிரி டைப் ஆப்பில் வந்து நம்ம கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிறனால எனக்கு எந்த இதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாரீ இன்னும் டைட்டாக இது பண்ணி கட்டிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய முந்திக்கு தான் வந்து ப்ளீட் வைக்கிறேன்.
எனக்கு வந்து இது வந்து ஃபேண்ட்டு டைட்டாக கரெக்டாக என்னோட ஹைட் வெயிட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கறனால எனக்கு ஃபிட்டாக நின்றுக்கிடுச்சு. இதில் வந்து ப்ளீட் வந்து அழகாக ஒன்று போல் இது நான் ப்ளீட் எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக தான் இருக்குதுன்னு. எனக்கு இந்த சாரீ லுக் எப்படி இருக்குது, இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது, இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் ஒவ்வொரு நாளுமே வந்து நான் போட்டுட்ருக்கேன். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.